நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தருதல கூட்டம் வந்து நடிகர்கள் கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு. சீமானுக்கு வந்து வரலாறு தெரியுமா? திருச்சி கிழக்குல இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா திருச்சி கிழக்கோட திருச்சி மேற்குல தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நேரு இருந்த தொகுதியில தான் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி. புரிஞ்சுங்களா? இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாத சீமான் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. சிஎம் சார் எந்த தொகுதியில இருந்தாலும் 234 தொகுதியில எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிக்க தான் போறாரு. ஈங்கிறது வாயத்தோட பொய் தான். அப்படி புரிஞ்சுங்க. திருநெல்வேலியில இருந்து டீ காசு கூட தேநீர் காசு கூட வாங்கலையா? புரிஞ்சுங்க. நான்சென்ஸ். எனக்கு சொல்லுப்பா, நீ வந்து ஏன்பா நீ வந்து உன் பையனை வந்து நான் வந்து பர்சனலா போகக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா தவிர்க்க முடியாத அரசியல்வாதி ஆயிட்டாரு. உங்க பையன் ஃபீஸை வந்து யார் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுறானா? மாமா மச்சான் வந்து பென்சு கார் வாங்கி கொடுத்தாருங்கிறீங்க, விவசாயம் பண்ணுங்கிறீங்க. பென்சு கார்ல போய் தான் விவசாயம் பண்ண போறீங்களா? அமெரிக்கன் ஸ்கூல் வந்து எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூலுமே சரியில்லாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க வழி கல்வி கற்பிக்கும் ஐபி சிலபஸ் உள்ள ஒரு ஸ்கூல்ல தன் பசங்களை படிக்க வைக்கும் அந்த சீமான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லைங்கிற. அமெரிக்கன் ஸ்கூல்ல உங்களுக்கு சீட்டு. ஏன்னா இங்க தமிழ் வழி கல்வி சரியில்லை. உன் பசங்க மட்டும் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கலாம். உன் தொண்டர்கள் பசங்கன்னா திரும்ப தமிழ் வழியில தானே படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஐசிஐசிஐ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இது எந்த நியாயம்னு கேக்குறேன். தலைவன் போலதாங்க தொண்டரும் இருக்கணும். தொண்டர்களுக்கு நல்லது பண்றதுக்காக தலைவர் இருக்கான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தானே சார் பதவி எடுத்தாரு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொல்றோம். சொல்லுங்க சார். மிஸ்டர் சீமான் இந்த பேசிக் அறிவு கூட இல்லாததான் வந்து தவிர்க்க முடியாத தலைவர். பதவி ஏற்கும் போது முழு இனிஷியல் தெரியும், ஆனா அது நடக்க போறது இல்ல. வெறும் சீமானவர்கள் சொன்னது, நான் 4000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், அரசு வேலை கொடுப்பேன். நீங்க அதே விஜய் சார் செஞ்ச தப்பா? புரியல சார். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கும்பமேளால கூட கிட்டத்தட்ட 200-300 பேர் இறந்து போயிருக்காங்க. இது 200-300 பேருக்கு நம்ம வந்து அரசு வேலை கொடுத்துடலாமா? இன்ன வரைக்கும் ஸ்டாம்பேடுக்காக இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்ததே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கேஸ்ல கன்விக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, யார் கன்விக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா, இது ஸ்டாம்பேடா சாதாரணமா நடக்காம இது இந்த ஸ்டாம்பேடா நடந்து போயிருக்கு. இதை வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி இருக்காங்க. ஆர்டிபிஷியலா யாரு உருவாக்கி இருக்க முடியும்? தவிர்க்க முடியாத அரசியல்வாதிகள் பொட்டிகளை வாங்கிட்டு பேசும் பேசிக்கு தவிர்க்கக்கூடிய வழக்கறிஞரா நான் பதில் அளிக்கிறேன். அந்த மாதிரி பெட்டிகள்லாம் சொல்லாதீங்க சார். அப்புறம் உங்க மேல ஏதாவது வழக்கு இல்ல போட்டு சொன்ன கோர்ட்ல என்கிட்ட வந்து சும்மா தாங்க நிக்கிறோம். கோர்ட்ல நானே என் கேஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நானும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவேன்ல. வாழ்க்கையில முன்பேரும் பின்பேரும் தெரிஞ்சுக்கணும்னா ஏதாச்சும் பதவியில போய் இந்த மாதிரி பதவி இருக்கணும். அதை அவருக்கு சொல்லுங்க. இனிஷியல் தெரியல, அடுத்த வாட்டி நீங்க வரும்போது என்ன இனிஷியல், எப்ப அவருக்கு இனிஷியல் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம சீமான் தான் சொல்றோம். முன் பேரும் தெரியல, பின் பேரும் தெரியல. திடீர்னு பதவி இது வாய்ப்பு இல்ல ராஜா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். இப்ப நேற்று தினம் வந்து நாம் தமிழர்ல வந்து இந்த மாற்று கட்சியினர்லாம் இணைப்பு விழா வந்து நடத்தி இருந்தாங்க. அந்த இணைப்பு விழா வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. காரணம் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து சீமான் அவர்களை பேசின அந்த பேச்சுக்கள் வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தருதல கூட்டம் வந்து நடிகர்கள் கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு. முன்னாடி வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து தற்குறிகள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தருதலை கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேசியிருக்காரு. ஒவ்வொன்றா பேசும். முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கும். மாற்று கட்சினா எந்த கட்சியில இருந்து இல்லங்க சொல்லணும்ல. இப்போ வந்து திமுகல இருந்து வந்து இவர் இணைஞ்சாரு. இப்போ தாவேக்கால சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகல இருந்து இணைஞ்சாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து வந்து இணைஞ்சாங்க. நேற்று வந்து திமுகல இருந்து 1250 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சொல்றாங்களே தாவேக்கால வந்து இவங்கன்னா இணையறாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து திமுகல போய் இணைஞ்சவங்க புரிஞ்சுங்களா அந்த மாதிரி இருக்காங்க. ஓபிஎஸ் எடுத்து நம்ம செந்தில் பாலாஜில இருந்து ஏவா வேலுல இருந்து நீங்க லிஸ்ட் போயிட்டே இருக்கும் சொல்றதுக்கு இருக்குல்ல. ஸோ மாற்று கட்சியில இருந்து வந்து ஓகேங்களா சீமான நல்லவன்னு நினைச்சு இணையறாங்கன்னா அது எந்த கட்சி? இதுவே ஒரு டுபாக் உரும்பை. அது நாம் தமிழர்ந்து விலகி திரும்பி நாம் தமிழர்ல சேர அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. அதுதான் நான் சொல்றேன். அதாவது
எப்படி வேணா சொல்லணும்னா கூட்டத்தினா வந்து ஸ்டேஜ்னா ரெடி பண்ணிட்டேன், ஓகேங்களா, கட்சியை விட்டு விலகி இருப்பாங்க, ஓகேங்களா. உடனே அண்ணன் கூப்பிட்டு யார்ப்பா ஸ்டேஜ் ரெடி பண்ணுது, அண்ணன் அவங்க தான், திரும்ப கட்சியில சேர்த்துக்கப்பா அப்படின்றதுதான் வந்து. அதுக்கு தான் சாட்டி துரைமுருகனே சொன்னாப்ல அந்த இதுல, என்னைய 2 வாட்டி விரட்டி விட்டுருக்காங்க, அப்புறம் என்னையே சேர்த்துக்கிட்டாங்க. சோ மாற்று கட்சியில இருந்து சொல்லாதீங்க, ஓகேங்களா. தன் கட்சியில இருந்தே சில வினாடிகளுக்கு முன்னாடி விடைபெற்றவர்கள் சீமானால திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு எந்த கட்சியில இருந்து போய் சேர்றதுக்குன்னு பதிலு அவரே சொல்ல முடியாது. ஓகே ஓகே, நிறைய பேசி இருந்தாரு சார் அவர். நீங்களும் அந்த ஸ்பீச் வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு கொலை வெறியோட வந்து ஏங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து சீமானோட ஸ்பீச்சனா வந்து ஃபுல்லா கேட்கற அளவுக்கு வந்து இன்னைக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, புரிஞ்சுங்களா. அந்த அளவுக்கு வந்து புத்திசாலியான ஆளும் வந்து நானும் இல்லை, புரிஞ்சுங்களா. நல்லா யோசிச்சு பாருங்க, சீமான் பேசுற 1 hour பேச்சனா உட்காந்து கேட்கறான்னா கம்ப்ளீட்டா அவங்க யாரா இருக்க முடியும், ஓகேங்களா. எந்த விதமான சுய அறிவும் இல்லாதவர்கள் தான் சீமான் பேசுறதுனா கேட்க முடியும். அப்படிங்கும் போது நம்ம உங்க இன்டர்வியூக்காச்சும் நம்ம போய் கேட்கணும்னு நினைச்சா கூட நம்மளால ஃபுல் ஆனா கேட்க முடியாது, ஓகேங்களா. நீங்க பார்த்த சில தகவல்ல இருந்து கேள்வி கேளுங்க, ஓகேங்களா. அவருக்கு இப்படிதான் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு இந்த இடைத்தேர்தலுக்காக வந்து கொலை வெறியோட வந்து இருக்கணும் வந்து சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கொலை வெறியை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? என்ன, எங்க அவர் நிக்க போறாரா? அம்பாசமுத்திரத்துல. அம்பாசமுத்திரம் ஏன் அம்பாசமுத்திரத்துல போய் நிக்கிறாரா? இப்ப வரைக்கும் இல்ல, இன்னைக்கு வந்து கேட்டாப்புல ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் பெரம்பூர்லயும் நின்னீங்கன்னா, திருச்சி கிழக்கோட வாக்காளர், புரிஞ்சுங்களா. இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, புரிஞ்சுங்களா. பெரம்பூர்ல ஏன் நின்னாங்க? பெரம்பூர்ல சரி, இன்னைக்கு நீங்க ஜோசப் விஜய் ஏன் நின்னீங்கன்னு கேக்குறீங்களா? பெரம்பூர்ல இதுக்கு முன்னாடி யாராச்சும் கிறிஸ்தவர்கள் நின்று தான் ஜெயிச்சிருக்காருங்களா, புரிஞ்சுங்களா. திருச்சி கிழக்கு தொகுதியில இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எம்எல்ஏ வந்து இனிகோ எர்தராஜ் கிறிஸ்துவர், அதுக்கு முன்னாடி நின்னவர் வந்து யாரு, வெல்லமண்டி நடராஜர், அவரு கிறிஸ்துவரா, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா, புரிஞ்சுங்களா. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 தொகுதியிலுமே இங்க கே நேரும் இருக்காரு, இங்க திருச்சி கிழக்கும் இருக்காங்க. திருச்சி கிழக்குல இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா திருச்சி கிழக்கோட திருச்சி மேற்குல தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நேரு இருந்த தொகுதியில தான் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி, புரிஞ்சுங்களா. இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாத சீமான் வந்து இன்னைக்கு பேசுறாப்புல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாத சீமான், திருச்சி மேற்கு தான் வந்து கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி, புரிஞ்சுங்களா. நீங்க ஐடென்டிக்கெல்லாம் நீங்க ஒன்றும் இல்லை சார், நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, எலக்ட்ரல் ஐடிஸ் எடுத்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்க பாருங்க, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துலன்னா நீங்க பார்க்கும்போது திருச்சி மேற்குல தான் ஜாஸ்தி. இவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏன் எல்லாருமே நிக்க கூடாதா, புரியுங்களா. மரியம் பிச்சை முஸ்லீம் அங்க நின்று ஜெயிச்சிருக்காரு, அப்ப என்ன சொல்லுவாரு சீமான்? சீமானுக்கு வந்து வரலாறு தெரியுமா, திருச்சியோட வரலாறு தெரியுமா, புரிஞ்சுங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்பில் மகேஷோட அப்பா அன்பில் பொய்யாமல ஜெயிச்சிருக்காரு, அவரு கிறிஸ்துவரா இல்லைன்னா சாதி பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்களா, எப்படி இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. மாற்று அரசியலுக்காக மத்தியில வந்து நிக்கணும்னு பார்த்தாரு. திருச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கேபிட்டல் ஆக்கணும்னு நினைச்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து திருச்சி. அதனால மத்தியில வந்து சுத்தியில அடிச்சிட மாதிரி நின்றனால அந்த அதிர்வுகள் வந்து மற்ற இடத்துல நல்லா பரவுச்சு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாருமே நிக்கணும், புரிஞ்சுங்களா. இப்ப ஆர்கே நகர்ல நின்னவங்க ஜெயிக்கலையா, வேளச்சேரியில நின்னவங்க ஜெயிக்கலையா, 1000 விளக்குல நின்னவங்க ஜெயிக்கலையா, ஓகேங்களா. வில்லிவாக்கத்தில் நின்றவங்க ஜெயிக்கலையா, எந்த தொகுதியில தோத்து போனாங்க, ஓகேங்களா. அப்படிங்கும் போது சிஎம் சார் எந்த தொகுதியில நின்னாலும் 234 தொகுதியில எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க தான் போறாரு, புரிஞ்சுங்களா. அவர் வந்து தலைநகரத்திலையும் மத்தியிலையும் நிக்கணும்னு சொல்லி நின்னாரு. இதை வந்து இந்த சீமான் வந்து திருச்சி பொய்யுங்கிறது வாயத்தோர்ந்தா பொய் தான் அப்படின்னு, புரிஞ்சுங்களா. திருநெல்வேலியில இருந்து டீ காசு கூட தேநீர் காசு கூட வாங்கலையா, புரிஞ்சுக்கலாம். நான்சென்ஸ். எப்பா எனக்கு சொல்லுப்பா, நீ வந்து ஏன்பா நீ வந்து உன் பையனை வந்து நான் வந்து பர்சனலா போகக்கூடாதுன்னு பாக்குறேன், ஓகேங்களா. பட் ஆனா நம்ம கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா தவிர்க்க முடியாத அரசியல்வாதி ஆயிட்டாரு சார், தவிர்க்க முடியாத அரசியல்வாதி ஆயிட்டாரு, புரிஞ்சுங்களா. சோ இந்த தவிர்க்க முடியாத அரசியல்வாதியை வந்து நம்ம இப்படிதான் பேசணும்,
புரிஞ்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா காசு உங்க பையன் ஃபீஸை வந்து யார் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுறானா? மாமன் மச்சான் வந்து பென்சு கார் வாங்கி கொடுத்தாருங்கிறீங்க. ஏங்க விவசாயம் பண்ணுங்கிறீங்க, பென்சு கார்ல போய் தான் விவசாயம் பண்ண போறீங்களா? பென்சு கார்ல போய் தான் ஒரு விவசாயம் பண்ண போறாரா? எனக்கு புரியலையே. பென்சு கார் எதுக்குன்னு கேக்குறேன். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது என்னது அவரு தமிழ்ங்கிறாரு. பென்ஸ் எந்த ஊருப்பா? யாருப்பா செஞ்சது? ஓகேங்களா? அமெரிக்கன் ஸ்கூல் வந்து எங்க இருக்குது? உனக்கு தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூலுமே சரியில்லாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க வழி கல்வி கற்பிக்கும் ஐபி சிலபஸ் உள்ள ஒரு ஸ்கூல்ல தன் பசங்களை படிக்க வைக்கும் அந்த சீமான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லைங்கிற. தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லை. ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து நீ பேசுறது நீ தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த கல்வி வந்து சரியா இல்லை. சோ இதன் காரணமா தான் நான் வந்து இந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்க்கறேன் அவங்க மனைவி வந்து சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம அந்த காருக்குமே எடுத்துக்குமே அங்க பென்ஸ் கார் இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வி கிடையாது. புரிஞ்சுங்களா? சிபிஎஸ்சி நீ வெறுக்கிற. புரிஞ்சுங்களா? ஐபிஏ வெறுக்கிற. ஓகேங்களா? நான் கேட்கறது ஒன்னே ஒரு கேள்வி என்ன, 2 பசங்களுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க. புரிஞ்சுங்களா? இந்த ஃபீஸை யாரு கட்டினாரு அதையும் சொல்லிடுறேன். மைத்துனன் வந்து பென்சு கார் வாங்கி கொடுத்தாங்கிறாங்க. வருஷம் வந்து 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ நாம் தமிழர் இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் உனக்கு ஒண்ணுன்னா அதே தானே மற்றவங்களுக்கும். புரிஞ்சுங்களா? அத்தனை பசங்களும் உன் பசங்க மட்டும் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கலாம். உன் தொண்டர்கள் பசங்கன்னா திரும்ப தமிழ் வழியில தானே படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஐசிஐசி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இது எந்த நியாயம்னு கேட்கிறேன். எங்க தலைவன் போலதாங்க தொண்டரும் இருக்கணும். தொண்டர்களுக்கு நம்ம நல்லது பண்றதுக்காக தலைவர் இருக்கான். நீங்க சொல்றது எல்லாமே இட் இஸ் அப்ளிகபிள். உன்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தானே. நீ உனக்கு மட்டும் வந்து அனுதாபிகள் வந்து உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவானா? உன் தொண்டர்களுக்கு நீ 36 லட்சம் இன்னைக்கு பேசுற. இன்னைக்கு 36 லட்சம் கிடையாதுப்பா. நீ 19 லட்சம் வச்சுதான் நீ பேசணும். இன்றைய நகர்வு மட்டும்தான். ஒரு காலத்துல அப்படின்னு நம்ம பேச முடியாது. புரிஞ்சுக்கலாம்? ஒரு காலத்துல நானும் எங்க தாத்தா இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு. ஏன்பா 36 லட்சமே போயிடுச்சுப்பா. அப்ப 19 லட்சத்துக்கு பேச வேண்டியது மட்டும் பேசு நீ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப விஜய் சார் வந்து சினிமால இருக்கும் போது விஜய் தான் வந்து போட்டுட்டு இருந்தாரு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இல்ல முதலமைச்சர் ஆகும்போது இந்த ஜோசப் இங்க இருந்து வந்தது யார வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வந்து முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்ப வந்து நீங்க வந்து பேர் சொல்லும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தானே சார் பதவி எடுத்தாரு. அது இப்போ வரைக்கும் நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொல்றோம். சொல்லுங்க சார். இந்த அறிவு பேசிக் அறிவு இல்லையா? புரிஞ்சுங்களா? தன் முழு பேரை வச்சுதான் சார் வந்து பதவி ஏற்க முடியும். மிஸ்டர் சீமான், ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடி பேர் இருக்குதா இல்லைன்னா இனிஷியல் இருக்குதான்றத நீங்க தான் குறிப்பிட்டு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அவருக்கு இனிஷியலும் இருக்குது, பேரும் இருக்குது. புரிஞ்சுங்களா? சோ அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாலின் ஐயா தானே சொல்றோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொல்றோம். எனக்கு புரியல. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து உதயநிதினு சொல்றோம், உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? எப்ப பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்றோம். ஓகே, அப்படிங்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுங்கிறது எப்ப ஃபேமஸ் ஆச்சு? எப்ப சார் ஃபேமஸ் ஆச்சு? அவர் பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லும் போதுதான் அது பேதாச்சு. ஏன்னா முழு பேர்ல தான் வந்து பதவி வைப்பாங்க. இந்த பேசிக் அறிவு கூட இல்லாததான் வந்து தவிர்க்க முடியாத தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர். இல்ல இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏங்க எங்க கோட்டை சொல்லிருச்சுங்க தவிர்க்க முடியாத தலைவர்னு. புரிஞ்சுங்களா? இந்த பேசிக் இது இல்லாததான் தவிர்க்க முடியாத தலைவர். நான் 10 வாட்டி சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் இருக்குல்ல சார், அது வந்து இப்ப சிபிஐ கிட்ட அந்த வழக்கு இருக்கு, அந்த விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே சீமானவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றது என்னன்னா இப்படின்னா என்னது இல்ல சார், வாங்கங்கிறேன். அதாவது நீங்க கேட்க வேணாம், கேள்வி மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். பதவி ஏற்கும் போது முழு இனிஷியல் தெரியும், ஆனா அது நடக்க போறது இல்ல. சரி, ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது நான் 4000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னது யாரு சார்? சீமான் அவர்கள் தான். முன்னாடி இனிஷியல் தெரியாது, பின்னாடி பேர் தெரியாது. ஓகே, வெறும் சீமான். ஓகேங்களா? வெறும் சீமானவர்கள் சொன்னது நான் 4000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், அரசு வேலை கொடுப்பேன். நீங்க அதே விஜய் சார் செஞ்சா தப்பா? இல்ல எனக்கு புரியல சார். இல்ல சார், இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்து அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி
இந்த மாதிரி ஏதாவது கூட்ட நெரிசல் நடந்திருந்தா எக்ஸாம்பிளுக்கும் சில விழாக்கள் வந்து சொன்னார். இப்போ அந்த சுதந்திர தின விழா இருக்குல்ல, அங்க இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு ஏற்பட்டிருந்தா அங்க அரசு வேலை வந்து கொடுக்கலாம். இதே ஒரு பட்டமளிப்பு விழால வந்து இந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்க இருந்தவங்களுக்கு வந்து இந்த அரசு வேலையை வந்து கொடுக்கலாம். இந்த கூட்டம் வந்து யார பார்க்க வந்தது? நடிகர் விஜய்ன்றவரை வந்துதான் பார்க்க. இவரு இப்போ வேணா முதலமைச்சரா இருந்திருக்கலாம், அப்போ வந்து ஒரு நடிகர் தான், அவரை பார்க்க வந்த கூட்டம் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அரசு வேலை கொடுக்கறது வந்து எப்படி சரியான ஒரு விஷயம்? இன்னொன்னு வந்து இப்ப அப்போ நீங்க ஒரு 20 லட்சம் கொடுத்தீங்க, அதை இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நிறைய காசு தான் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க இந்த பிளாக்ல டிக்கெட் வித்து. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வேலை கொடுக்குறீங்க, இப்போ உங்க அமைச்சரே இருக்காங்க, நிதி அமைச்சர் இருக்காரு மரிய வில்சன், அவங்களுடைய காலேஜ் பனிமலர் காலேஜ் இருக்கு, அங்க வேலை வந்து கொடுங்க. அப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜினா இருக்காரு, அங்க அவரு நிறைய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கு, அங்க ஏதாவது வேலை வந்து கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அரசு வேலையை வந்து எடுத்து கொடுக்குறீங்க? இது எப்படி சரியான ஒரு விஷயம் கேட்காரு அதிபர் அவர்களுக்கு. அதுதான் அவர் சொன்னதுதான் அது பதில், மறுபதில். ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, 4000 ரூபாய் காசு நான் கொடுக்க மாட்டேன், அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னவரு இந்த மாதிரி மாத்தி பேசுறாரு. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? இப்ப இதே தான் நான் சொல்றேன். மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறது தான் என் காலேஜ்ல எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் அரசு வேலையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாம்பேடுக்கு யார் காரணம்? ஸ்டாம்பேடுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாம்பேடுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ 1952 கும்பமேளா நடந்துச்சு. எவ்வளோ பேர் செத்து போனாங்க தெரியுங்களா? கும்பமேளாங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்டு. அதாவது யூ கேன் வாட்ச் த க்ரௌட் இந்த நேக்கட் ஐஸ்ன்னு சொல்லி வந்து நம்ம போய் பார்த்ததுல நேக்கட் ஐஸ்னா வந்து வெறும் எந்த லென்ஸும் இல்லாம நீங்க வந்து ஐ மீன்ஸ் வானத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த கும்பல் தெரியும். அப்படின்றது ஒரு அடர்த்தியான கும்பல் தான் வந்து. அப்போ வந்து இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 கோடி. அப்ப 800 பேர் செத்து போனாங்க கும்பமேளா நடத்தாம விட்டாங்களா? இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் தானே நடத்துது. கும்பமேளாக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு முன்னாடி எஸ்ஓபின்னு ஒண்ணு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த எஸ்ஓபி யார் போடுறான்னு கேட்டா அலகாபாத் ஹைகோர்ட் தான் போடுது. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின கும்பமேளால கூட கிட்டத்தட்ட 200-300 பேர் இறந்து போயிருக்காங்க. இது 200-300 பேருக்கு நம்ம வந்து அரசு வேலை கொடுத்துடலாமா? ஏன் கொடுக்க வேணாம்? அரசு தானங்க நடத்துச்சு. இல்ல, அவர் சொன்னதுக்கு நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஆனா இந்த இதுக்கும் அந்த ஸ்டாம்பேடுக்கும் இந்த ஸ்டாம்பேடுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அவங்க ஸ்டாம்பேடுக்கு வர்றாங்க, இப்படிதான் இது எக்ஸிட் என்ட்ரி எல்லாம் போட்டு இவ்வளவு கவனமா இருந்து கூட கவர்மெண்ட் நடத்தி கூட 200-300 பேர் இறந்து போறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கலான்னு சொன்ன சீமான் இதுக்கு கொடுக்கலாமாங்கிறத சொல்லட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஸ்டாம்பேடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியால 75 வருஷம் இண்டிபெண்டன்ட் இந்தியால இன்ன வரைக்கும் ஸ்டாம்பேடுக்காக இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்ததே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாந்ததுக்காக இன்னைக்கு வந்து விசாரணை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி சுட்டு கொண்டாங்கன்னு விசாரணை நடக்குதா? இல்ல, இதுக்கு விசாரணை நடக்குது. இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாம்பேடுக்காக கிரிமினல் லைபிலிட்டி நம்ம சொல்லுவோம். கிரிமினல் லைபிலிட்டி யார் மேலுமே இது வச்சதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, போலீஸ் அத்தாரிட்டி அண்ட் நீங்க சொல்ற மாதிரி வந்து அன்னைக்கு வந்து அது கட்சி இதுதான். அந்த கட்சியோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஹேவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி? 2/3 ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஆர்கனைசிங் கமிட்டிக்கு 1/3 ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து போலீஸும் கவர்மெண்ட் கீழே வரதுனால 2/3 ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிமினல் லயபிலிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிபிஐ என்கொயரி நடக்குது. அந்த சிபிஐ என்கொயரி ஹாஸ் பீன் investigated by the SIT and the SIT has been monitored by the SIT and it has been guided by the Supreme Court, Honorable Supreme Court of India. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாம்பேட்லயாச்சும் நடந்துச்சா? பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிமினல் லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் 75 வருஷத்துல யாரும் கன்விக்ட் ஆகலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல கன்விக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா யார் கன்விக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா, இது ஸ்டாம்பேடா சாதாரணமா நடக்காம இது இந்த ஸ்டாம்பேடா நடந்து போயிருக்கு. இத வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி இருக்காங்க. ஆர்டிபிஷியலா யாரு உருவாக்கி இருக்க முடியும்? பாட்டில் பாலாஜி தான். புரிஞ்சுங்களா? பாட்டில் பாலாஜி அதனாலதான் why he has to be called for the inquiryங்க. புரிஞ்சுங்களா? அங்க MR விஜயபாஸ்கரும் இருந்தாரு. புரிஞ்சுங்களா? மத்த எல்லா கட்சிக்காரனும் வந்திருக்காங்க. சீமான் கட்சிக்காரங்க கூட இருந்திருப்பாங்க. யாரையுமே கூப்பிடல. பாட்டில் பாலாஜியை மட்டும் என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 2-3 விஷயத்துல வந்து இது வந்திருக்கு. 2 போஸ்ட்மார்ட்டம் பெஞ்ச் வச்சு நீங்க எப்படி இவ்வளவு பண்ண முடியும்? How it is possible?
41 வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. So it is solely responsible of the government which was been existing at the time of this occurrence. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் இதுல இருக்கும் போது இதுவும் ஸ்டெர்லைட்டுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு இது வந்து விஜய் கூட்டத்துக்கு வந்த மக்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு ஒரு போர்வை இருந்தாலும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிறதா என்னோட பார்வை. இல்ல சார், இப்ப இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். இப்போ விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால அந்த அரசு வேலையை வந்து கொடுக்குறாரு. மேபி எலெக்ஷன்ல ஜெயிக்காம அவர் வந்து ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரியான வேலைகளை வந்து கொடுத்துருப்பாரா? இப்போ இந்த 31 பேருக்கு இல்ல சார் சொல்லிடுறேன் சார், இந்த 31 பேருக்கு வந்து இந்த அரசு வேலையை வந்து கொடுக்கறதுனால அவங்க எப்படி விஜய் சாருக்கு அகைன்ஸ்டா வந்து சொல்ல போறாங்க? அந்த சாட்சியங்களை அழிக்கிற மாதிரி தானே, இது எப்படி சரியா சார்? நான் ஒண்ணு சொல்றேன், 31 பேர் ஏற்கனவே வந்து இந்த அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க குடும்பத்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சிபிஐ வந்து கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டு போயிடுச்சு. அவங்கவுங்க குடும்பத்திலே போயிட்டு என்கொயரி பண்ணி முடிச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அரசு வேலை கொடுத்தால்தான் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, என் வீட்டுல ஒரு சாவு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார். என் வீட்டுல சாதாரணமா உடல் நோயுற்று நேச்சுரலா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலாம்? என் வீட்டுல இருக்க ஒரு 10 பேர்த்துல 2 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சாமிக்கு கண்ணு இல்லையா தூக்கிட்டு போயிருச்சேம்பாங்க, நல்லபடியா சுத்திருப்பாரு. புரிஞ்சுங்களா? அப்படி எந்த விதமான குடும்பமும் இன்ன வரைக்கும் பதிவு செஞ்சிருக்காங்களா? புரிஞ்சுங்களா? பதிவு செய்ய சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணது யாரு? புரிஞ்சுங்களா? அவங்க திருப்பி ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறதும் இந்த உலகம் அறியும். திமுக காரர்கள் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பெட்டிஷன் தான் போட சொன்னாங்க. பட் ஆனா ஒருத்தர் கூட வந்து சொல்லலைன்னா, புரிஞ்சுங்களா, தேர் வேர் அவர் சிஎம் விஜய் சார் ஸ்டாண்ட் சார். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தவிர்க்க முடியாத அரசியல்வாதிகள், ஓகேங்களா, பொட்டிகளை வாங்கிட்டு பேசும் பேச்சுக்கு, புரிஞ்சுங்களா, தவிர்க்கக்கூடிய வழக்கறிஞரா நான் பதில் அளிக்கிறேன். அந்த மாதிரி பெட்டிகள்லாம் சொல்லாதீங்க சார், அப்புறம் உங்க மேல ஏதாவது வழக்கு இல்ல போட்டு சொன்ன கோர்ட்ல என்கிட்ட வந்து சும்மா தான் அங்க நிக்கிறோம் கோர்ட்ல, நானே என் கேஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நானும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவேன்ல, கிராஸ் ஏறணும்ல. ஏன்னா டிஆர் பாலு அப்படிதான் வந்து அண்ணாமலை பேசுனதுக்கு டிஆர் பாலுவை வந்து அவரே கிராஸ் எடுத்தாராம், உடனே வித்ரா பண்ணிட்டு போயிட்டாராம். சைமன் சீமான்ட்டே நம்ம கேட்போமே, அவர் என்ன சீமான் இனிஷியல் தெரியல, அடுத்த வாட்டி நீங்க வரும்போது என்ன இனிஷியல், எப்ப அவருக்கு இனிஷியல் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்பேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம சீமான் தான் சொல்றோம், முன் பேரும் தெரியல பின் பேரும் தெரியல. திடீர்னு பதவி வந்து செந்தமிழ் சீமான் சார். அது யார் வச்சது? செந்தமிழ் யாரு? அப்பாவா? இல்ல எனக்கு புரியல சார், தெரியல. சோ அவர் பதவி இருக்கும் போது அவருக்கு முன் பேர் என்ன பின் பேர் என்னன்னு சொல்லுவாங்கல்ல. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் வாழ்க்கையில முன்பேரும் பின்பேரும் தெரிஞ்சுக்கணும்னா ஏதாச்சும் பதவியில போய் இந்த மாதிரி பதவி இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதை அவருக்கு சொல்லுங்க. இல்ல சார், இப்ப இதெல்லாம் ஓகேவா இருந்தாலும் திமுக வந்து கடந்த ஆட்சியில வந்து விஜய் சார் வந்து இந்த விளம்பர மாடல் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவங்களும் வந்து அதேதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து விளம்பரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றியை நோக்கி தமிழ்நாடு, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு முகத்தை வந்து வச்சிட்டு இருக்காரு. அது வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அவங்களாவது விளம்பர மாடல், இவங்க வந்து ரீல்ஸ் மாடலா வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் குறித்தும் விமர்சனம் வந்து பண்றாரு. சரத் அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணது நம்மளால உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் நீங்க ஸ்டேடியத்துலதான் வந்து கிரிக்கெட் பாக்கணுமா, ஏன் வந்து டிவில பார்க்க கூடாதா எல்லாம் சொல்லிட்டு ஒரு தகப்பனாவே தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து எப்படி ஒரு அமைச்சரா தகுதி இருப்பாரு? ஏன்னா அவருக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஊக்கத்துல இருப்பாரு. இல்ல சார், ஒரு டக்குன்னு ஒரு சின்ன பாசம் வரும்ல, என் பையன் 10வது படிக்கிறான் ஒழுங்கா படுறா அப்படின்னு சொல்லுவேன். அவர் இப்பதான் வந்து என்னை தாளாட்ட வந்திருக்கேன்னு அப்படிங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அவர் வந்து தாளாடிட்டு போட்டோம். புரிஞ்சுங்களா? அதனால கொஞ்சம் இமோஷனலா பேசியிருப்பாரு. 60ஆம் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்ற சீமான் அவர்களுக்கு நீங்கள் ஒரு தகப்பனா யோசிச்சதுக்கு நான் வந்து ஆதரவு சொல்றேன். ஏன்னா அந்த பாசமும் அந்த உணர்வுகளும் அவருக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எங்க கடமை ஜாஸ்தி. புரிஞ்சுங்களா? அடுத்த வாட்டி காலேஜுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவனோ வந்து கட்டிட்டு போறான், அவன் எதுக்கு கட்டுறான்னு தெரியல, நீ எப்படி சம்பாதிக்கிறதான்னு தெரியல. இப்ப நான் வந்து கோர்ட்டு கேஸ் நடத்தாம உட்காந்து இருந்தேன்னா என் பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் யாராச்சும் கட்டுறதுக்கு இருக்காங்களா? இப்ப அவரோட இது பசங்க எதுனா ஏதாச்சும் அவங்க நாம் தமிழர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல்ல உங்களுக்கு சீட்டு. ஏன்னா இங்க தமிழ் வழி கேள்வி சரியில்லை, அதனால
செந்தமிழ் சீமான் தன் குடும்பத்துக்கு எப்படி பாவிக்கிறாரோ அதே மாதிரி தன்னோட கட்சிக்காரங்களுக்கும் பாவிப்பார். அப்படி சூப்பரா. அதே மாதிரி அவங்க இன்னும் விமர்சனம் பண்ணவே வந்து ஆரம்பிக்கவே இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து தாவேக தரப்புல வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் இதுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி அடிக்க ஆரம்பிச்சா அவங்க தாங்கவே மாட்டேன்னு வந்து எங்க செவுத்தையா இல்லங்க எனக்கு புரியல. திருப்பி எப்பா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, சும்மா ஓரமா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அந்த பருத்தி வீரன் படம் பார்த்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த புனம் தண்ணி வந்துகிட்டே இருக்குமே, கொட்டவை பையன் பாருங்க சின்ன பிள்ளைங்களை விட்டு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வேரியஸ் ஓகேங்களா எல்லாத்தையும் போட்டு நறுக்கு 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 4 வச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அதோட திருந்திடுவார். ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருந்தது. இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து யூனிஃபார்ம்ல யூஸ் டு வேர் அ பிளேசர் ஓகேங்களா, ஒரு இதுலதான் பேசுவேன். நீங்க சீமானை பத்தி பேசணும்னு சொல்றதுனாலதான் ஓகே இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் தவிர்க்க முடியாத தலைவர் இல்ல, அதனால இந்த மாதிரி சட்டையை போட்டு வந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபார்மலா நான் கோட் நான் போட்டேன்னா ரொம்ப சட்டம் கிட்டம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால நானும் வந்து ஒரு நார்மல் மோடுக்கு வரணும்னா இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து அதிபுத்திசாலிகள் இல்ல சார், பாத்து சார் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகிட போறாரு. ஐயோ ஆகட்டும் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் புரிஞ்சுங்களா? ஏற்கனவே வந்து 8ல இருந்து 4% ஆயிடுச்சு, 4 கூட கிடையாது 3 சம்திங், 4 வச்சுக்கோங்க, நாங்க தான் நல்லவங்களாச்சா ஓகேங்களா. நெக்ஸ்ட் மக்கள் எல்லாம் தெளிஞ்சுட்டான் ஓகேங்களா. இப்போ வந்து எந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்கிறத பதில நீங்க சொல்லணும் எனக்கு ஓகேங்களா. அதிமுக இருந்தும் சேர்ந்தாங்களா, திமுக இருந்தும் சேர்ந்தாங்களா, தாவேக இருந்தும் சேர்ந்தாங்களா ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து எனி கட்சி ஓகேங்களா, மனிதமேல் மக்கள் கட்சி, IUML, VCK ஓகேங்களா, பாமக, எந்த கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்கிறத தயவு செய்து வந்து அடுத்த வாட்டி வந்து பதிவு செய்யுங்க. அதே மாதிரி சீமானுக்கு முன்னைக்கும் பின்னைக்கும் இருக்கிறத அவர் பதிவு செய்யட்டும். அவர் பதிவு செஞ்சாவே எங்கேருந்து வந்துச்சு ஜோசப்ங்கிறதுக்கு அதுக்கே அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். ஓகே சரிங்களா. ரொம்ப நன்றிகள் சார் நேரம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.